வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் கோவாப்பு பொரியல் தான் செய்ய போறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை. சுவையா, சூப்பரா, கொஞ்சம் காரமா தான் செய்ய போறேன். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. எப்படி நான் செய்ய போறேன்ட்டு எனக்கு தேவையான அளவு நான் கோவாப்பு எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணணும். சில நேரத்தில் பச்சை கலரில் சின்ன குட்டி குட்டி புழு இருக்கும். அப்போ சுத்தமாக கழுவி எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் லேசாக சொட்டு உப்பு சேர்த்து நாங்கள் கொதி தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ போட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சோம்னு சொன்னால் அது அரைப்பதத்துக்கு வெந்து வரும். வெந்து வந்த பிறகு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் குட்டி குட்டியாக நாங்கள் அதை நறுக்கி எடுக்க வேணும். நறுக்கி எடுத்துட்டு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் உள்ளி ஒரு 5, 6 உள்ளியும் வெட்டி சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன சீரகம், பச்சை மிளகாய் 2, ஒரு சின்ன பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன், ஒரு 3. ஏனெண்டா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்குறபடியே அதிகமாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. வெயில் காலத்தில் நாங்கள் காரம் சாப்பிட்றதையும் கொஞ்சமாக குறைக்க வேணும். இப்போ இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லேசாக வதங்கி வந்துட்டுது. நாங்கள் வதங்கின பிறகு சின்ன சீரகம், கருவேப்பிலையும் சேர்ப்போம். சின்ன சீரகம், கருவேப்பிலை. இந்த கோவாப்பு சுண்டல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஆனால் அந்த இதை நாங்கள் செய்கிற விதமாக கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்து கொடுத்தா காலிஃப்ளவர் 65 ஃப்ரை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. அதோட கோவாப்பு இந்த சீனி வருத்தம் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்றது நல்லது. பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது, எண்ணெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ நான் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நான் வெட்டி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் கோவாப்பூவையும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடணும். அப்போ சின்ன நெருப்பில், மீடியமான குட்டி நெருப்பில் தான் வைக்க வேணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை பண்ணி வரும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் இதுக்கு மாசி கருவாடும் சேர்த்து கொள்ளலாம். மாசி கருவாடும் போட்டோம்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் லேசாக மூடி விடுவோம். அது கொஞ்சம் நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கு பிறகு நான் இதில் லேசாக மிளகுத்தூளும் உப்புத்தூளும் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நாங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி விடுவோம். 5 நிமிஷம் போதும். இதை நாங்கள் செய்து எடுக்கிறதுக்கு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் மாசி கருவாடும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முட்டை, இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகி முடிஞ்சிட்டுது. நாங்கள் இப்போ 2 முட்டையோ 3 முட்டையோ சேர்த்து அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விட்டு இறக்கினோம்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும். விரும்பி சாப்பிடாதவங்க கூட கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய காணொளி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.